அதிகாரம் 6. தாவீது பெலிஸ்தரை முறியடிக்கிறார். சீயோன் கோட்டையை பிடிக்கிறார். தேவனுடைய பெட்டி கிபியாவில் இருக்கிறது. தாவீது கர்த்தருடைய பெட்டியை தன்னுடைய சொந்த நகரமாகிய தாவீதின் நகரத்திற்கு கொண்டு வருகிறார். தேவனுடைய பெட்டி தனக்கு அருகாமையில் இருக்க வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். தாவீது இஸ்ரவேலின் மீது தன்னுடைய ராஜ்யபாரத்தை ஸ்தாபித்திருக்கிறார். தேவனுடைய பெட்டி தாவீதுக்கு அருகாமையில் இருப்பது அவருடைய ராஜாசனத்திற்கு அலங்காரமாகவும் பலமாயும் இருக்கிறது. தாவீது கிபியாவில் இருந்து தேவனுடைய பெட்டியை கொண்டு வர முயற்சி பண்ணுகிறார். முதல் முயற்சி தோல்வியடைகிறது. பெட்டியை கொண்டு வருவதற்கு தாவீது திட்டமிடுகிறார். தாவீதும் அவருடைய மனுஷரும் தேவனுடைய பெட்டியை சுமந்து கொண்டு வராமல் ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருந்து கொண்டு வருகிறார்கள். இது கர்த்தருடைய பார்வையில் தப்பிதமாய் இருக்கிறது. கர்த்தர் அவர்களுடைய தப்பிதத்திற்கு தண்டனை கொடுக்கிறார். ஊசா தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்து போகிறான். கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்படுகிறார். தாவீது தேவனுடைய பெட்டியை தன்னுடைய நகரத்திற்கு கொண்டு வரும் முயற்சியை நிறுத்திவிடுகிறார். தாவீது மறுபடியும் தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வருகிறார். தாவீது ஏற்கனவே செய்த தப்பிதத்தை இப்போது மறுபடியும் செய்யவில்லை. பழைய தப்பிதங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணப்படுகிறது. தாவீதுக்கும் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கும் இடையே நல்ல ஐக்கியமும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் மனப்பக்குவமும் இருக்கிறது. மீகாள் தாவீதை தன் மனதிலே அவமதிக்கிறாள். பின்பு அவள் தன் வார்த்தையினால் அவரை அவமதிக்கிறாள். தேவனுடைய பெட்டி கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. தேவனுடைய பெட்டி கிறிஸ்துவுக்கும் அடையாளமாய் இருக்கிறது.